ஹை guys, இட்ஸ் சாவ்ஸ் ஹியர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பிசிபி டிசைன் வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு பிசிபி டிசைன் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ECDS சாஃப்ட்வேர் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ தென் வந்து இன்னொரு பிசிபி வீடியோ போடுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணி ஸோ அதிலேருந்து எப்படி நம்ம வந்து கஸ்டமைஸாக ஒரு பிசிபி போடுறதுங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக வந்து அந்த காம்பனண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இன்னைக்கு டெமோவில் நம்ம என்ன சர்க்கியூட் நம்ம பார்க்க போகிறோம்னா இந்த 2 சேனல் ரிலே பிசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன காம்பவுண்ட் மேஜராக யூஸ் பண்ணுவோம்னா இந்த 2 சேனல் ரிலே யூஸ் பண்ணுவோம். தென் ஆப்டோகப்ளர் அண்ட் 4 பின் ஹெட்டரு, ஜீனா டயோட்ஸ், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டர், எல்இடி. ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ரிலே போர்டு வந்து இப்போ செய்ய போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து புதுசாக வந்து ECDS சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு குரோமர் ஃபயர்ஃபாக்ஸில் உள்ளே போயிட்டு நீங்கள் ECDன்னு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே டவுன்லோட் பட்டன் காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்ஃபார்முக்கு நேராக வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ ஏன்னா வந்து பேசிக்காக நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ மேஜராக வந்து இதுக்கு ஆன்லைன் சப்போர்ட்டே இருக்கனால வந்து எல்லா ப்ரௌசர்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பிசிபி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் வந்து நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு கிடைக்காது, ஸோ நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா மட்டும் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் விண்டோஸ் வச்சுருக்கேன். ஸோ விண்டோஸில் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடு கேட்கும். ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட் போட்டிருப்பாங்க. ப்ரோ எடிஷன் ஒன்று இருக்கும், ஸ்டாண்டர்ட் எடிஷன் இருக்கும். ஸோ ப்ரோவுக்கும் ஸ்டாண்டர்டுக்கு என்ன வித்தியாசம்னா ப்ரோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய டீம் மாதிரி வேலை செய்கிறீங்க, எல்லாம் சேர்ந்து ஒரே ப்ராஜெக்டில் வேலை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரோ போகலாம். இல்லைன்னா சிமுலேஷன் அதிகமாக பண்ணுவேன், எனக்கு சிமுலேஷன்ஸில் தென் 3D மாடலாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நீங்கள் ப்ரோ எடிஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் பேசிக்காக ஹாபிஸ்ட் தான், நான் சும்மா சின்ன சின்ன பிசிபிஸ் தான் நான் டிஐஒயாக பண்ணி பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த லொக்கேஷன் வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இது சிம்பிள் தான். தென் நீங்கள் லொக்கேஷன் கேட்கும், நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுள் ஐடி செஞ்சீங்கன்னா கூகுள்லேயே சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரௌசர்லேயே யூஸ் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் ஸ்டாண்டர்ட் எடிஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஃபைல் நியூ ஸ்கிமேட்டிக்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஸ்கிமேட்டிக் போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா உங்களுக்கு லேஅவுட் வந்து கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ் செட்டப் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பேப்பர் சைஸை வந்து ஏற்றி மாற்றிக்கிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கொஞ்சம் பெருசாக ஏரியா கொஞ்சம், அதாவது ட்ரா ஏரியா கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து காம்பனண்ட்லாம் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ காம்பனண்ட் எடுக்கிறதுக்கு வந்து மேஜராக காமன் லைப்ரரிஸ்லேயே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், அந்த மெயில் ஹெட்டர் அது எல்லாமே, புஷ் பட்டன், எல்இடி எல்லாமே இருக்கும் டிரான்சிஸ்டர்லேருந்து. ஸோ நீங்கள் இதில் இல்லை நான் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேறு பார்ட் நம்பர் வச்சு நான் தேட போகிறேன் அப்படின்னா நீங்கள் லைப்ரரி போய்க்கலாம். லைப்ரரி போயிட்டு நீங்கள் இந்த காம்பனண்டோட பேரோ இல்லை இந்த மேனுஃபேக்சர் பார்ட் நம்பர் போட்டிங்கன்னா அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிலே பிசிபி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு 2 ரிலே ஃபஸ்ட் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிலேன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ரிவியூவில் வந்து நிறையா காட்டும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ரிலே வந்து இங்கே மார்க்கெட்டில் கிடைக்கிற ரிலே வந்து நீங்கள் இந்த யூசர் கான்ட்ரிபியூட் போனீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் ரிலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரிலே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே 2 ரிலே யூஸ் பண்ணுறோன்னா 2 ரிலே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இது டெலிட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்டோகப்ளர் யூஸ் பண்ணோம். ஸோ ஆப்டோகப்ளர் பார்த்தீங்கன்னா PC817 நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்டோகப்ளர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இன்கேஸ் நம்ம ஒரு லோ லெவலில் இப்போ 3.3 தான் சில மைக்ரோன்லேருந்து அவுட்புட் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்டோகப்ளரில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை போட்டு
ஸோ அது வழியாக ட்ரிகர் பண்ணி நீங்கள் வந்து அவுட்புட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த அது ஐ மீன் அந்த டிரான்சிஸ்டரை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில கண்ட்ரோலரில் வந்து கரண்ட் வேல்யூ கம்மியாக தான் வரும். ஸோ அதனால வந்து டிரான்சிஸ்டர் மட்டுமே யூஸ் பண்ணீங்கன்னா அது கரெக்டாக வந்து ரிலே வந்து ட்ரிகர் ஆகி வேலை செய்யாது. ஸோ அதனால் ஆப்டோ கப்ளர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸ்விட்சிங்க்கு. ஸோ பிசி 817 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இங்கே பிளேஸ் கொடுத்துட்டு 2 இது நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ தென் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்டோ கப்ளர் எப்படி ஒர்க் ஆகும்னா, இது ஆக்சுவலாக ஒரு எல்இடி லைட்டு. ஸோ இது வந்து இதுக்கு சப்ளை போகும்போது உங்களுக்கு வந்து இது வந்து இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஸோ இந்த க்ளோ ஆகிற மூலிமா இங்கே ஒரு ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் இருக்கும். ஸோ இந்த லைட் ஆன் ஆச்சுன்னா இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும். அவ்வளோ சிம்பிள் கான்செப்ட் தான். இதுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுத்து லைட் எரிய வச்சிங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் வந்து இந்த 2 லைனையும் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடும். அதாவது கனெக்டிவிட்டி கொண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த எல்இடி எரியறதுக்காக நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா டேரெக்டாக வந்து அப்படியே பவர் கொடுத்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து கரண்ட் அதிகமாக போய் சீக்கிரம் ஃபியூஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து நான் 2 ரெசிஸ்டன்ஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வேல்யூ வந்து 100 ohms. நீங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த இன்புட் சப்ளை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரிலே அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் 5 volt தான் மேக்ஸிமம் கொடுக்கப்பேன். அதனால வந்து ஒரு 100 இல்லைன்னா 220 அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்டியோட பேக்கேஜஸ் காட்டும். ஸோ நீங்கள் என்ன எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் இன்கேஸ் நீங்கள் எஸ்எம்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பேக்கேஜ் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஆக்சியல் மீன்ஸ் எப்படின்னா த்ரூ ஹோல் ரெசிஸ்டன்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ த்ரூ ஹோல் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக 1K இருக்கும். நம்ம வேல்யூ வந்து மாற்றிக்கலாம். தென் எல்இடி வந்து நமக்கு வேணும். எல்இடி வந்து இதிலே இருக்குது. ஸோ இதிலே போயிட்டு நீங்கள் எத்தனை 3mm எல்இடி த்ரூ ஹோல் வேணுமா இல்லை 5mm எல்இடி வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 5mm எல்இடி போட்டு காட்டுறேன். தென் அடுத்து நமக்கு என்ன வேணும்னா டிரான்சிஸ்டர் வேணும். டிரான்சிஸ்டர்ஸ் என்னன்னா எதுக்காகனா ரிலே ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன்னா BC547 யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு NPN டிரான்சிஸ்டரு. சில டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பின் வந்து லைனாகவே இருக்கும். ஒரு சிலதில் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிரான்சிஸ்டர்ஸ் நீங்கள் அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி டிரான்சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் வந்து இமேஜை பார்த்து. ஸோ நான் வந்து இந்த மாதிரி இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறேன். தென் நமக்கு அடுத்து என்ன வேணும்னா அந்த ரிலேக்கு வந்து இந்த இடத்துல நம்ம சப்ளை கனெக்ட் பண்ணுவோம். அந்த சப்ளையை வந்து நம்ம என்ன பண்ணுறது, அந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நமக்கு அதாவது இப்போ இன்கேஸ் மோட்டர் லோடு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளைபேக் டயோடு ஒன்று நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எதுக்காகனா ரிட்டர்ன் கரண்ட் வந்து சர்க்கியூட்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ டயோட் கிளிக் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 டயோட் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து பேஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இன்னும் 2 ரெசிஸ்டன்ஸை வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ தென் வந்து நம்ம மேல் ஹெட்டரும் அப்புறம் வந்து அவுட்புட்டில் வந்து நமக்கு பைபாஸ் டெர்மினலும் கனெக்ட் பண்ணணும். அந்த ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்ட் பண்ணணும். ஸோ மேல் ஹெட்டர் பார்த்தீங்கன்னா HDR M இருக்கும். ஸோ இது வந்து 2.54 பிச்சு, அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த ஹோல்ஸோட பிச்சு இது. ஸோ எனக்கு வந்து VCC கிரவுண்ட் அந்த இன்புட் 2 இன்புட்டுக்கு வந்து வேணும். இப்போ அதனால வந்து நான் 1x4 செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ டெர்மினல் செலக்ட் பண்ணணும். ஸோ அது என்னன்னு இருக்குன்னா CON இருக்கும் கனெக்டரில். CON டெர்மினல் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ரிலேக்கு வந்து 3 பின் இருக்கும். அதாவது அவுட்புட்டில் வந்து NO NC காமன் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் 3 பின் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணி ஒரு ஸ்கிமேட்டிக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஸோ காம்பனண்ட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் காம்பனண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் அமுத்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். தென் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு 100 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 100 ஈன்னு போட்டுறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 100 ஓம்ஸ். ஸோ பேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 10K யூஸ் பண்ணலாம். டயோட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் 4007 ஆர் ஜீனோ டயோட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ரிலே 1 அப்படின்னு போட்டுறேன். இதில் வந்து ரிலே 2ன்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு இது வந்து மேல் ஹெட்டராகவே இருக்கட்டும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பின் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணிடலாம். இது வந்து 5 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்க 2 இன்புட் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து நெட் இப்போ இன்கேஸ் வந்து நான் இங்கே இருக்க லைனை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணணும்னா நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஒயர் எடுத்து வரணும் அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து நெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நெட் போர்ட்னு. ஸோ நெட் போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்போ in1 அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா இது வந்து இன்புட் 1 வந்து நான் நெட் அசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி காப்பி பண்ணி இன்புட் 2க்கும் வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்புட் 1 வந்து எனக்கு எங்கே கனெக்ட் ஆகணும்னா நான் வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த 5 வோல்ட் ரிலேனால நான் 5 வோல்ட்டை வந்து டைரெக்டாக வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். டபிள்யூ அமுத்தினீங்கன்னா ஒயர் டூல் வந்துடும், அதில் நீங்கள் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டோகப்ளர் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா டிஃபால்ட்டாக வந்து இந்த எல்இடிக்கு வந்து பாசிட்டிவ் 5 வோல்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரோலர்லேருந்து நம்ம நெகட்டிவ் பல்ஸ் கொடுக்கும்போது நெகட்டிவ் கண்டினியூட்டி வந்து இந்த எல்இடியும் எரியும், இந்த ஆப்டோகப்ளரும் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் மூலிமா வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து ட்ரிகர் பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் ட்ரிகர் பண்ணும்போது நம்ம இந்த ரிலே இருக்குல்ல, இந்த ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது என்சிலேருந்து என்ஓக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுவோம் ஸ்டேட்டை. ஸோ இது பேசிக்காக இந்த சர்க்கியூட்டு. ஸோ இந்த ஒயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு கிரவுண்டு, தென் இதுக்கு வந்து இந்த 5 வோல்ட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி வந்து இந்த ஆப்டோகப்ளருக்கும் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. தென் டிரான்சிஸ்டரோட சர்க்கியூட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ போட்டிருக்கிறது வந்து எமிட்ரு. ஸோ இதுக்கு வந்து நான் கிரவுண்ட் கொடுக்கணும். நான் கிரவுண்டை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கலெக்டர்லேருந்து நமக்கு எடுத்துகிட்டு போய் இந்த ரிலேல வந்து கொடுத்துடணும். ஸோ இங்கே ஒரு 5 வோல்ட்டு இந்த ரிலேவுக்கு பாசிட்டிவ் 5 வோல்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இந்த டயோடை வந்து நம்ம இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகும்னா நான் இந்த இடத்துல கிரவுண்ட் பல்ஸ் கொடுக்கும்போது இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து கிரவுண்ட் பல்ஸ் கிடச்சிருச்சு, இந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்கே எல்இடி எரியும் போது எனக்கு ஆப்டோகப்ளருக்குள்ளே இருக்க இன்டர்னல் எல்இடியும் க்ளோ ஆகும். ஸோ இந்த இன்டர்னல் எல்இடி க்ளோ ஆகும்போது இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் மூலிமா வந்து இங்கே இருக்க 5 வோல்ட் வந்து இந்த வழியாக வந்து பாஸ் ஆகும். ஸோ இது வழியாக 5 வோல்ட் பாஸ் ஆகும்போது இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து பேஸில் வோல்டேஜ் கிடச்சிடும். ஸோ வந்து எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஸோ எமிட்டரில் ஆல்ரெடி நம்ம வந்து கிரவுண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கேருந்து கிரவுண்ட் பல்ஸ் இதுக்கு போகும். ஸோ ஆல்ரெடி 5 வோல்ட் வந்து இந்த பின்னுக்கு போயிட்டு இருக்கனால கிரவுண்ட் போகும்போது வந்து இந்த காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகி இங்கே வந்து ஆல்ரெடி என்சியில் கனெக்ட் ஆகிருக்க டெர்மினல் வந்து இப்போ என்ஓக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிக்கும். ஸோ இப்படி தான் வந்து பேசிக்காக வந்து ரிலே வந்து நமக்கு ஒர்க் ஆகும்.
5 வோல்ட் இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்புட்டில் வந்து இந்த ஸ்க்ரூ டெர்மினலுக்கு டைரெக்டாக NO NC காமன் 3 பின் நான் அப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதாங்க. ஸ்கிமேட்டிக் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்கிமேட்டிக் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா நீங்கள் இங்கே ஜஸ்ட் இந்த இதோட நேம் எடுத்துக்கோங்க. ரிலே பிசிபி சேனல் நேம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேர் ஏதாவது போட்டுங்க. நேம் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ரிலே பிசிபி சேனல் சேவ் பண்ணிட்டேன். இந்த சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு பாப்அப் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைலில் போயிட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க. பிடிஎஃப் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். இது வந்து உங்கள் ஸ்கிமேட்டிக், நீங்கள் 2 சேனலுக்கு போட்ட ஸ்கிமேட்டிக்கு. இதை வந்து இப்போ பிசிபியை வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிசைன்ஸில் போயிட்டு நீங்கள் அப்டேட் டு பிசிபின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிசிபியில் வந்து ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிபியோட சைஸ் கேட்கும். ஸோ ஸ்டார்ட் எக்ஸ் ஒய் வந்து 0 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த வித்து வந்து நீங்கள் என்ன இப்போ லைக் நீங்கள் எவ்வளோ பெருசு உங்கள் பிசிபி டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸ் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 60 mm ஒரு 60 mm நான் போட்டுக்கிறேன், ஒரு ஸ்கொயர் மாதிரி 60 mm. ஸோ இந்த சைஸ் வந்து நீங்கள் பிசிபி போடும்போது கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ராக்சிமேட்டாக ஒரு சைஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம காம்பனன்ட் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிசிபியில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைஸில் எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதே மாதிரி செட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதில் மேக்ஸிமம் வந்து எஸ்எம்டி காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து த்ரோ ஹோல் ப்ளஸ் எஸ்எம்டி ரெண்டுமே வந்து மிக்சடாக போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதே மாதிரி நமக்கு கொண்டு வரலாம். ஆனால் வந்து நம்ம அதே மாதிரி பண்ண வேணாம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். நான் அதே மாதிரி பண்ணுற மாதிரி தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு. ஸோ ஜஸ்ட் டுட்டோரியல் வீடியோனால நான் அப்படியே உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலே 1 U1 இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கிமேட்டிக்கில் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல் ரிலேக்கு என்னென்ன வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ R1 U1 R3 LED 1 அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் சேனலோடது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கு நியர்பை செட் பண்ணிக்கோங்க. ஸோ D1 டயோடு, ஸோ நான் அதை வந்து இதுக்கு பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் U1 R1 வந்து நம்ம இன்புட்டில் வர ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதுக்கு டிரான்சிஸ்டர் வரும். அந்த டிரான்சிஸ்டரை வந்து நான் Q1 இருக்குது அதை எடுத்து இங்கே ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். தென் இந்த டிரான்சிஸ்டர்ஸ்க்கு ஒரு பேஸ் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து R3. ஓகே, R3 கனெக்ட் பண்ணியாச்சு. ஹெட்டர் எடுத்துகிட்டு இருந்து இங்கே கீழே வச்சுக்கோங்க. அப்போ தான் 5 வோல்ட் கிரவுண்டு ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே காட்டும் பின்னுறது. கனெக்ட் பண்ணிட்டோம், இப்படி வச்சுக்கலாம். இது டாப் லேயரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு மென்ஷன் ஆயிடுச்சுன்னா இந்த காம்பனன்ட் வந்து டாப் லேயரில் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் லேயர் பாட்டம் லேயர்னு காட்டும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பாட்டம் லேயருக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு மேலே இந்த எஸ்எம்டி காம்பனன்ட் எதுவும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கிளிக் பண்ணிவிட்டு லேயர் வந்து பாட்டம் லேயர்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது பாட்டம் லேயர் போயிடும். ஓகேங்களா? நான் டாப் லேயர்லேயே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி போட்ட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான சர்க்கியூட் போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எஸ்எம்டி காம்பனன்ட் எதுவும் இருக்காது. தென் சிங்கிள் லேயரில் தான் போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆட்டோ ரூட் பண்ணி டபுள் லேயர் பிசிபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். P1 P2 P2
ஸோ தென் உங்களுக்கு உங்கள் அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு நேராக இருக்கான்னு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிறது அலைன்மெண்ட் டூல். ஸோ இது வந்து வெர்டிகல் அலைன் ஆகிக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம லைட்டாக வந்து பொசிஷன் மாறி இருந்தாலும் இந்த அலைன்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் நீங்கள் வந்து அதை பர்ஃபெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு வந்து ட்ரில் ஹோல்ஸும் வந்து உங்களுக்கு நேராக வர மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரில் ஹோல்ஸ் வந்து லைட்டாக மாறி இருக்க மாதிரி இருக்கும் கொஸ்டின். ஸோ அதனால் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் இந்த மேலே இந்த எல்லோ கலரில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே வந்து டாப் சில்க் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ டாப் சில்க் லேயர்னா எப்படின்னா ஒரு லேபிள் மாதிரி. ஸோ பிசிபி நம்ம எடுக்கும்போது பிசிபிக்கு மேலே வந்து நமக்கு நேம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ எந்த கமெண்ட் எங்கே வருதுன்னு தெரியறதுக்காக இந்த எல்லோ லேயர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் டாப் சில்க் லேயருங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு நேம் நம்ம எதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சரி இப்போ அலைன்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ராக் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு சில ரூட்டில் போனீங்கன்னா ஆட்டோ ரூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஆட்டோ ரூட் வந்து நான் பழைய வீடியோவில் எப்படி காட்டியிருப்பேன்னா அது தனியாக ஒரு ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணி ஸோ அந்த ஃபைலில் ரன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு அந்த லோக்கல் ஆட்டோ ரூட்னு ஒரு ஆப்ஷன் கட்டுறோம். ஸோ அதில் போய் நம்ம ஆட்டோ ரூட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஆன்லைன்லேயே அந்த டூல் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் ஆட்டோ ரூட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் க்ளவுடுங்க ஆப்ஷன் இருக்கும், உங்கள் க்ளவுடில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எத்தனை லேயர், டாப் லேயர் பாட்டம் லேயர், ஸோ நீங்கள் 2 லேயர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பாட்டம் லேயர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன்னா பாட்டம் லேயர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 2 லேயருக்குமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ ரூட் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து ஃபெயில்டு எதுவுமே ஆகலை, 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக போட்ட ட்ராக் வந்து இப்படி இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்து ட்ராக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இதுக்கு நான் பவர் அதிகமாக கொடுக்க போகிறேன், இதுக்கு பவர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ராக்கை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ட்ராக்கோட வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு 1 mm வேணும் அப்படின்னா 1 mm கிளிக் பண்ணிக்கலாம், அது 1 mm ட்ராக்காக மாறிடும். இல்லை இதில் ஆட்டோ ரூட் வந்து எனக்கு பர்டிகுலராக வந்து எனக்கு பவர் லைனுக்கெல்லாம் வந்து இத்தனை எம்எம்ல வந்து ட்ராக் வேணும், இல்லை கிரவுண்ட் லைனுக்கு இத்தனை எம்எம்ல ட்ராக் வேணும், சிக்னல்ஸ்க்குலாம் வந்து எனக்கு மினிமம் ஒரு 0.6 mm ட்ராக் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஆர்சி ரூல்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் டிசைன் ரூலில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிக்கலாம். டிசைன் ரூலில் போயிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் எனக்கு வந்து இப்போ நான் போட்டதில் வந்து 0.25 தான் வந்து டிஃபால்ட்டாக இருந்திருக்கு. ஸோ எனக்கு பேசிக்காகவே வந்து ஒரு 0.6 mm பக்கம் எனக்கு ட்ராக் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ கிளியரன்ஸ்னால் எப்படின்னா இப்போ அந்த அளவுக்கு கேப் இருந்தால் தான் அந்த இப்போ ஐ மீன் ஸோ இது இப்போ இந்த 2 காம்பவுண்ட் நடுவில் வந்து எத்தனை mm கேப் இருக்குன்னு தெரியல. ஸோ அதை வந்து நான் சின்னதாக ரொம்ப கம்மியான அதாவது கம்மியான செட்டிங்ஸில் அதை வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லைனில் வந்து ட்ராக் ட்ராவல் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆச்சுன்னா உங்களுக்கு சால்டரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேபி இந்த ட்ராக்ல வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் போடும் போதோ சால்டரிங் பண்ணும் போதோ உங்களுக்கு இதாகலாம், அதாவது ஷார்ட் சர்க்யூட் மாதிரி நடக்கலாம். ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் பெருசாக அதிகமாக கொடுத்துக்குங்க. ஸோ நான் பேசிக்காக 0.6 வச்சிட்டேன். ஸோ கிளியரன்ஸ் வந்து ஒரு 0.3 mm வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரில் வியனா இந்த ட்ரில்லுக்கு நடுவில் போகிறது, இந்த 2 ட்ரில்லுக்கு நடுவில் போகிற லைன் இருக்குல்ல, ஸோ அந்த லைனு. ஸோ அது வந்து ஒரு 0.8 mm வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் கொடுத்து போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரொம்ப மினிமம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களாம் மிஷின்ஸ் பேஸ்டு வந்து மிஷின் தான் பிசிபி பேசிக்காக வந்து டிசைன் பண்ணும். டிசைன் மீன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லாமே மிஷின்ஸ் தான். ஸோ அதனால் வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கும் அதோட அவுட்புட்லாம். ஸோ இன்கேஸ் நம்ம மேனுவலாக வந்து ஒரு காப்பர் கலரில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி, அதாவது ஃபோட்டோ ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் மினிமம் இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டு நம்மளால ட்ரில் போட முடியாது, இல்லை பேடில் வந்து ஷார்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதனால் வந்து நீங்கள் டிஆர்சியில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ மேனுவல் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் லைன் போட போகிறீங்கன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படின்னு அசைன் பண்ணிக்குவீங்க. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக போடுறதுக்கு மட்டும் இப்போ இந்த ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மறுபடியும் ஆட்டோ ரோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். டிசைன் ரூல் வந்து இப்போ மாற்றிருக்கோம். ஸோ இன்கேஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ 5 volt லைன்லாம் தனியாக ஒரு பெரிய சைஸில் வேணும் ட்ராக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் தனியாக வந்து ஒரு ரூல் செலக்ட் பண்ணி
நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்லாம் கொஞ்சம் நம்ம கொடுத்த 0.6 mm வந்துருச்சு. ஸோ இதில் நமக்கு இந்த இடத்துலலாம் நமக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த பேட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரியும். ஸோ தென் இதுக்கு வந்து பேசிக்காக நம்ம இந்த இடத்துல இந்த ரிலேவோட மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்துக்கோங்க. அது மேக்ஸிமம் நீங்கள் 10 amps லோடு எடுக்க போறீங்களா இல்லை 2 amps லோடு எடுக்க போறீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ட்ராக் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேசிக்காக ஒரு 1.5 வரையும் போடலாம். இதுக்கு 1.5 போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எரர் கட்டுச்சுன்னா வந்து இந்த ட்ராக் வந்து இந்த ஹோலோட வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் போயிடும். தென் இது என்ன பின்? 5 volt பின்னா? 5 volt பின்னும் கொஞ்சம் இதையே போட்டுக்கலாம். ஸோ அந்த ட்ராக்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மட்டும் ஒரு 0.8 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 0.8 இல்லை 0.7 கொடுத்துக்கோங்க. நீங்கள் எஸ்எல்லாம் வந்து ட்ராக் கூட ட்ரா பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டபிள்யூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்ட்டாக எந்த லேயரில் வேணுமோ, இப்போ டாப் லேயரில் வந்து ட்ராக் வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை பாட்டம் லேயரில் வேணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் லேயரில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படின்னா இந்த டாப் லேயர்லையும் பாட்டம் லேயர்லையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம விஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ விஎஸ்னா அது வழியாக போகிற மாதிரி ஒரு பின் நம்ம கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேடு காட்டும். இந்த விஎஸ் எடுத்துகிட்டு விஎஸ் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ தப்பாக சொல்லிட்டேன், அதை பேட் கிளிக் பண்ணக்கூடாது, விஎஸ் கிளிக் பண்ணணும். ஸோ விஎஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா மேல் லேயர்லையும் கீழ் லேயர்லையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல் வந்து அது க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக போடும்போது போட முடியாது, போட்டுக்கலாம். பட் எப்படின்னா நம்ம டேரெக்டாக இங்கே ஒரு பின் மாதிரி வச்சு சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 லேயரையும் நான் ஜாயின் பண்ணோம், இது ரெண்டையும் நான் பாட்டம் லேயரில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஎஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் என்ன நெட்டோ கிளிக் பண்ணிக்கணும். இப்போ 5 voltா ப்ளஸ் 5 volt கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் 5 volt அப்படின்னு டைப் பண்ணிட்டுனா இப்போ அது வந்து 5 voltன்னு நம்ம அசைன் பண்ண மாதிரி. அதே மாதிரி கீழேயும் வந்து நம்ம இந்த நெட்டு ப்ளஸ் 5 volt டைப் பண்ணிக்கலாம். இப்போ 5 volt வந்து இந்த பின்னுக்கு நான் கொடுக்குற மாதிரி இப்போ நெட்டாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ பாட்டம் லேயரில் வச்சுருக்கீங்க, கிளிக் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ டாப் லேயர் மாற்றிட்டு, ஏன்னா விஎஸில் வந்து 2 சைடுமே வந்து உங்களுக்கு லேயர் இருக்கும். இப்போ வந்து இது டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா கரண்ட் ஃப்ளோ வந்து டாப் லேயர் வழியாக டாப் லேயர்லேருந்து பாட்டம் லேயர் வழியாக இந்த டாப் லேயருக்கு போகும். ஸோ இதுதான் விஎஸ் தான் ட்ரா பண்ணணும். ஓகே, இதுவும் 5 volt லைன் தான். ஸோ இதுக்கும் 0.7 வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இதில் வந்து ஏதாச்சும் நமக்கு கஸ்டமைசேஷன் இந்த இப்போ சொன்னோம்ல உங்களுக்கு ஏதாச்சும் ட்ராக் அதிகமாக வரணும், இல்லை இந்த 2 ட்ராக் இப்படி பார்த்துக்கு பதிலாக நான் இப்படி டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன், அதை டாப்பையும் பாட்டமும் கனெக்ட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நீங்கள் விஎஸ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் நீங்கள் இந்த போர்டுக்கு ஒரு நேம் கீது நீங்கள் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த டாப் சர்க்கிளில் போயிட்டு இங்கே டெக்ஸ்ட்னு இருக்கும், இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்கள் நேம் இல்லை இப்போ ரிலே பிசிபி 2 channel அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேலே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். இது வந்து போர்டோட அவுட்டர் மார்ஜின். ஸோ அந்த மார்ஜினை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சின்னதாகும். ஸோ இந்த சைஸ் தான் பிசிபி இருக்கணும்னு சொல்லிட்டு அதாவது போர்டோட மார்ஜின் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் போட்டதுக்கு வேண்டாம். உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக வேணும்னா இந்த லைனை நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இல்லை புதுசாகவே இந்த லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இடத்துல ரெக்டாங்கிள்லாம் இருக்கும், ரெக்டாங்கிள் சர்க்கிள்லாம் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி வேணுமோ இப்போ லைன்
கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பாட்டம் அவுட்லைன் கிளிக் பண்ணிட்டேன்னா இது வந்து பாட்டம் அவுட்லைன் தனியாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி என்ன சைஸ் வேணும்னு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டு அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். தென் வேறு என்ன இதில் சொல்லணும்னா பாட்டம் லேயரில் வந்து அதே மாதிரி சில்க் லேயர் எப்படி கிளிக் பண்ண சொல்லிடுறேன். ஸோ பாட்டம் லேயருக்கு வந்து க்ரீன் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி டெக்ஸ்ட்டில் போயிட்டு பாட்டம். ஸோ இது வந்து மிரரில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பாட்டம்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த டெக்ஸ்ட் மட்டும். தென் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு லேபிள் பண்ணணும். அதாவது கிரவுண்டு இன்புட் எது 5 வோல்ட் எதுன்னு. ஸோ அதுக்காக இது டாப் லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல G in1 in2 ப்ளஸ் இந்த டெக்ஸ்ட்டை வந்து சின்னது பண்ணுறதுக்கு வந்து ஹைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1.3 சரி இப்படி நீங்கள் கஸ்டமைஸாக வேணால் கூட நீங்கள் லேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம 3Dயில் வந்து நம்ம எப்படின்னு வியூ பார்க்குறதுக்குன்னா இங்கே ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு மேலே 3Dன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3Dயில் வந்து இந்த வியூ எப்படி இருக்குன்னு நமக்கு வந்துடும். ஸோ இது பிசிபிக்கு வந்து நம்ம 3D காம்பனண்ட் தனியாக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அதாவது இந்த ரெஸ்டன்ஸ் வந்து இந்த இது ரெஸ்டன்ஸ் வேணாம், எனக்கு வேறு ரெஸ்டன்ஸ் வேணும்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இல்லாமல் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து கஸ்டமைஸாக வேறு மாடலோட இது கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் பார்த்தீங்கன்னா அதோ பாட்டம் பார்க்கும்போது உங்களுக்கு நேராக இருக்கா. ஸோ இது நிறைய பேர் சரி இப்படி போட்டு எடுக்கிறனால என்ன ஒரு பெனிஃபிட்னா நீங்கள் தனியாக வந்து இப்போ நீங்கள் தான் பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிரர் பண்ண இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படின்னா வந்து நீங்கள் இந்த இடத்துல அதாவது நம்ம கஸ்டமைஸாக போடும்போது நம்ம லேபிளே வைக்க மாட்டோம். ஸோ லேபிள் இல்லைன்னா அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா பாட்டம்லேயே லேயர்லேயே போயிட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் அசைன் பண்ணி ஸோ இதுக்கு வந்து ஏதோ ஒரு நேம் எஸ்ஓஎல்னா சால்ட்ரிங் ஏரியா மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை போட்டிங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து காப்பரில் வந்து ஒரு ட்ராக் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கரெக்டாக அது நம்ம ஹீட் பண்ணி இறக்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அது வந்து ட்ராக் வந்திருக்கா இல்லை மிரரில் வந்து வந்துச்சா ஸோ அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் வேறு ஏதாச்சும் நீங்கள் வெப்சைட்டில் ஜேஎல்சியில் இது இல்லை பிசிபி வேலை கொடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இதில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கிரப்பர்னு இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு இதில் ஜென்ரேட் பிசிபி கிரப்பர்னு இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் ஜேஎல்சியில் அக்கௌண்ட் மேபி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜேஎல்சியோட பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகி போகும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் கிரப்பர் மட்டும் போதும், நான் தனியாக வந்து வெளியில் கொடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜென்ரேட் கிரப்பர் கொடுத்தீங்கன்னா அந்த கிரப்பர் ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகே. ஸோ இல்லை நம்ம வந்து மேனுவலாக தான் போடணும் ஒரு ஃபோட்டோ ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு பிடிஎஃபாகவே எடுத்துக்கோங்க. பிடிஎஃப்ல கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நமக்கு இன்னொன்று லேயர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செப்பரேட் லேயர் கொடுத்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும் ஒரு ஜிப் ஃபைலில். ஸோ அதில் எப்படி எந்தெந்த ஃபைல் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கணும்னா பாட்டம் லேயர். ஸோ இதில் பாட்டம் லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது மிரரில் தான் வந்திருக்கணும். ஸோ மிரரில் இருக்கிறத வந்து நம்ம ஃபோட்டோ ஷீட்டில் பிரிண்ட் எடுத்தால் தான் நம்ம ஹீட் பண்ணி நம்ம பாட்டம் லேயரில் வச்சு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா வந்து நம்ம பிசிபிக்கு பண்ணும்போது இது வந்து நேராக வரும். ஸோ இன்கேஸ் இது நீங்கள் பிடிஎஃப்லேயே பிரிண்ட் எடுக்கும் போதே இது உங்களுக்கு நேராக படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து காப்பர் கிரேடில் வச்சு ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்துடும். ஸோ பிசிபி போட்டதுக்கு அப்புறமேட்டா தான் உங்களுக்கு தெரியும் காம்பவுண்ட் வந்து ஒழுங்காக மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக போட சொன்னேன். ஸோ இது போட்டுக்கோங்க. ஸோ டபுள் லேயர் மோஸ்ட்லி வந்து நம்ம காப்பர் கிரேடில் போட்டால் கரெக்டாக வராது. ஸோ அதனால் நீங்கள் சிங்கிள் லேயர் பிசிபி போகிற மாதிரி தான் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் கைஸ். வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் வந்துச்சு. ஒரு நியர்லி 40 மினிட்ஸ் பக்கம் வந்துச்சு. ஸோ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி எந்தெந்த பாயிண்ட் மட்டும் முக்கியமான இருக்கோ ஸோ அது மட்டும் தான் கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்கேன்.
ஸோ இன்கேஸ் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ, கண்டிப்பாக ஏதாவது ஃபர்தர் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டாலோ நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாச்சும் வேறு மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாலும் சஜஷன் சொல்லுங்கள். ஸோ அதை நான் மாற்றிக்கிறேன். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் வேணாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் கைஸ். திஸ் இஸ் சாவ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பை பாய்.